Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டடி பிளான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் போனீங்கனாலே அதில் 10th ஸ்டாண்டர்ட் வீடியோ ரிலேட்டட் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் Unit 5 and Unit 6 acoustics nuclear physics, and then chemistry types of chemical reactions carbon and its compounds Unit 10 and Unit 11. Biology pathina Unit 19 origin and evolution of life, breeding and biotechnology. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ஹெல்த் அண்ட் டிசீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரேரு, இதோட முடிஞ்சது. ஸோ உங்கள் ஸ்கூலில் என்ன போர்ஷன்ஸ் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாம் எல்லாத்துலேயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 59. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் பார்ப்போம். ஸோ பேஜ் நம்பர் 70ல் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபுல்லாக தரோவாக இருக்கணும். தென் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேட்ச் தி ஃபாலோயிங், அசர்ஷன் அண்ட் ரீசன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக இருக்கணும். ஸோ 1 மார்க் டெஸ்ட்டு டெய்லி எழுதுங்க, ஓகேங்களா? ஸோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 1 மார்க்ஸ் மிஸ்டேக்ஸ் வராது. ஸோ அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் நான். ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 6ல் ஃபஸ்ட்டு செகண்ட் வாட் இஸ் த ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் நீடட் ஃபார் அன் எக்கோ, தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். வாட் வில் பி த ஃப்ரீக்வன்சி சவுண்ட் ஹேவிங் 0.20 மீட்டர் ஆஸ் இட்ஸ் வேவ் length when it travels with a speed of 331 meter per second. Next, fifth one, name 3 animals which can hear ultrasonic vibrations. 4 districtல கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 and 5 important questions. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸில் வரும். தென் 5 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸில் வரும். ஆன்சர் ப்ரீஃப்லியில் why does sound travel faster on a rainy day than on a dry day? இது 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. why does an empty vessel produce more sound than a filled one? இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஃபோர்த் ஒன், explain why the ceilings of concert halls are curved. இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. mention 2 cases in which there is no Doppler effect in sound இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ராப்ளம் கார்னரில் ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நியர்லி 10 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அது போக இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்ந்தது. இது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக 80 above தாராளமாக வாங்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கள் தரோவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் உங்களுக்கு நியர்லி 7 to 8 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பேஜ் நம்பர் 67ல் இருக்கிற சால்வ்டு ப்ராப்ளம்ஸில் செகண்ட் ஒன் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக படிக்கணும். ப்ராப்ளம்ஸ் ஓவரால் நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா 8 மார்க்ஸ் நம்ம கையில் இருக்குது. அதே மாதிரி 1 மார்க்ஸ் நம்ம படிச்சிடணும். பேஜ் நம்பர் 91 யூனிட் 7 நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அடுத்த சோஷியல் ஃபிசிக்ஸ்லேயே யூனிட் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இருக்கு இல்லையா. பேஜ் நம்பர் 88 87ல் இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர், மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த கரெக்ட் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, டிசெண்டிங் ஆர்டர் அண்ட் தென் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி, இது 2மே கேட்டிருக்காங்க. அடுத்தது அனாலஜி, இதை பார்த்துக்கோங்க. நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 89ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் 1 or 2 வேர்டில் தேர்ட் ஒன், ரைட் எனி 2 elements which are used for inducing radioactivity, important. Number 5, if A is a radioactive element which emits an alpha particle and produces RF-259 and 104, write the atomic number and mass number of the element A. ஸோ இது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தென் சிக்ஸ்த் ஒன், வாட் இஸ் த ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ்டு ஃப்ரம் அ சிங்கிள் ஃபிஷன் ப்ராசஸ், இம்பார்ட்டன்ட். which hazardous radiation is the cause for the genetic disease, இதுவும் இம்பார்ட்டன்ட். 10th ஒன், give the SI unit of radioactivity. ஸோ இந்த ரோமன் நம்பர் 9ல் பார்த்தீங்கன்னா 3rd, 5th, 6th, 7, 10, 5th ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் ஃபியூ சென்டென்சஸில் பார்த்தீங்கன்னா ரைட் எனி 3 features of natural and artificial radioactivity, ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். define critical mass, இது இம்பார்ட்டன்ட். define one Röntgen. then state Soddy and Fagans displacement law, இதுவும் ரிப்பீட்டட் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அது போக
Page number 89 what is stellar energy, 8th one important. Then 9th, give any two uses of radio isotopes in the field of agriculture. repeated கேட்டிருக்காங்க, very important question. Answer the following in detail. பார்த்தீங்கன்னா compare the properties of alpha, beta and gamma radiations. very 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 important question. சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்க கொஸ்டின். இது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வாட் இஸ் அ நியூக்ளியர் ரியாக்டர், எக்ஸ்பிளைன் இட்ஸ் எசென்ஷியல் பார்ட்ஸ் வித் தேர் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இது மூணுமே கேட்டிருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில். ஃபிசிக்ஸ் வந்து ஓவர். தென் கெமிஸ்ட்ரி யூனிட் 10ல் பேஜ் நம்பர் 150 இருக்கிற இந்த சம்ஸ் பார்த்துக்கோங்க. கால்குலேட் பிஹெச் இருக்கு இல்லையா, ஸோ இதை ஃபுல்லாகவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் 3 கேட்டிருந்தாங்க, தென் எக்ஸாம்பிள் 5 கேட்டிருக்காங்க. அடுத்து பேஜ் நம்பர் 152ல் இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க, அப் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரைக்கும். ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸில் செகண்ட் ஒன், வை டஸ் த ரியாக்ஷன் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆன் ரைசிங் த டெம்பரேச்சர், 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. Define a combination reaction. Give one example for an exothermic combination reaction. 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. Differentiate reversible and irreversible reactions. 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் 2, 3 and 4. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. த சேம் திங் ஃபார் கெமிக்கல் ஈக்குவலிபிரியமும். ஸோ டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 2, 4 and 5. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Then higher order thinking question la second one, can a nickel spatula be used to stir copper sulfate solution? Justify your answer. இது once கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சால்வ் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ். கம்பல்சரி எல்லாமே பார்த்துக்கோங்க, ஏன்னா நமக்கு கம்பல்சரி ப்ராப்ளம் இருக்கும் போது ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி 2 மார்க்கில் ஒன்று இருக்குது, 4 மார்க்கில் ஒன்று இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது நமக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின் போது அது வரைக்கும் நம்ம படிச்சிடலாம். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதில் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறது தேர்ட் ஒன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 11 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 164ல் 2 மெடிசினல் யூசஸ் ஆஃப் எத்தனால் கேட்டிருக்காங்க. சரிங்களா, கொஸ்டின் பேப்பரில் அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 170ல் இருக்க 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க, அப் டு அசர்ஷன் அண்ட் ரீசன். ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன், நேம் த சிம்பிளஸ்ட் கீட்டோன் அண்ட் கிவ் இட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் கிளாஸிஃபை த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். தென் ஃபோர்த் ஒன், ஹவு டு டிட்டர்ஜென்ட்ஸ் காஸ் வாட்டர் பொல்யூஷனோ. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 1, 2, 4 and 5. லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் கால்ட் ஹோமோலோகஸ் சீரிஸ், கிவ் எனி 3 ஆஃப் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் ஹவு இஸ் எத்தனால் மேனுஃபேக்சர்ட் ஃப்ரம் சுகர் கேன், 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிளீன்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப், ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. யூசஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் கேட்டிருக்காங்க, பேஜ் நம்பர் 166ல் இருக்குது நமக்கு ஆன்சர். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இதை கேட்டதுக்காக நான் கொடுத்துருக்கேன். யூசஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 166ல் இருக்குது இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டினில் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 164ல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 2 மெடிசினல் யூசஸ் ஆஃப் எத்தனால், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பயாலஜி யூனிட் 19 ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப், பேஜ் நம்பர் 282ல் இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க, அப் டு மேட்ச் தி ஃபாலோயிங் ஆன்சர் இன் ஒன் வேர்ட் ஆர் சென்டென்ஸ் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன், ஏ ஹியூமன் ஹேண்ட். இந்த கொஸ்டின்ஸில் வாட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ் கால்ட், அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸில் செகண்ட் ஒன், வை இஸ் ஆர்கியோப்டெரிக்ஸ் considered to be a connecting link இல்லையா, ஆர்கியோப்டெரிக்ஸ் வந்து ஏன் வந்து கனெக்டிங் லிங்க்ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்கன்றத கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 5 டிஸ்ட்ரிக்ட். அண்ட் தென் டிஃபைன் எத்னோபாட்டனி அண்ட் ரைட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹவு கேன் யூ டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ். ஸோ செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் இந்த 3 கொஸ்டினுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாத கொஸ்டின்ஸ். லாங் ஆன்சரில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் இது 3மே இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டும் செகண்டும் ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, இது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டோன்ட் மிஸ் தட் கொஸ்டின்ஸ். தேர்ட் ஒன் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலில் 3 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். அடுத்தது பேஜ் நம்பர்
யூனிட் 20 ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி இருக்கு இல்லையா? ஸோ இந்த லெசனோட புக் பேக்கில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், மேட்ச் தி ஃபாலோயிங் அப் டு அசர்ஷன் அண்ட் ரீசன் வரைக்கும் படிச்சிருங்க. பேஜ் நம்பர் 298ல ஆன்சர் இன் சென்டென்ஸில் டிஃபைன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நேம் த டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ், இதுவும் இம்பார்ட்டன்ட். தென் வாட் ஆர் டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம்ஸ், இது இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோஃபர்டிலைசர். ஸோ 3rd, 4th, 5th, 6th இந்த 4 கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து டிஸ்கஸ் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த மெத்தட் ஆஃப் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா நேம் 2 maize hybrids rich in amino acid lysine. அடுத்து distinguish between somatic gene therapy and germline gene therapy, undifferentiated cells and differentiated cells. Number 5, state the applications of DNA fingerprinting technique. இது ரொம்ப important question. அதே மாதிரி 7th ஒன்னும் differentiate between outbreeding and inbreeding, ரொம்ப important questions. லாங் ஆன்சர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் விகர் இன் அனிமல்ஸ் வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் டிஸ்கிரைப் மியூட்டேஷன் ப்ரீடிங் வித் அன் எக்ஸாம்பிள், இதுவும் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. 4th and 5th வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் with a neat label diagram. Explain the techniques involved in gene cloning. Discuss the importance of biotechnology in the field of medicine. இது மிஸ் பண்ணக்கூடாது. 4th and 5th, first and second important question. higher order thinking skillsல பார்த்தீங்கன்னா 4th one வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதனால் அதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யூனிட் 21 ஹெல்த் அண்ட் டிசீசஸ். ஸோ இந்த லெசன் இருக்கிறவங்க மேம் எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த சிலபஸில் வந்து சயின்ஸில் வந்து இது இருக்குது அப்படின்னா இந்த லெசனை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றவங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. 1 marks up to this தருவா இருங்க. அனாலஜி வரைக்கும். ஆன்சர் இன் சென்டென்ஸில் வாட் ஆர் சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ் இம்பார்ட்டன்ட். மென்ஷன் த டிசீசஸ் காஸ்ட் பை டொபாக்கோ ஸ்மோக். வாட் ஆர் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஒபிசிட்டி, 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மெட்டாஸ்டாட்டஸ், இதுவும் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஹவு டஸ் இன்சுலின் டெஃபிஷியன்சி அக்கர். ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Short answer question, what are the various routes by which transmission of human immunodeficiency virus takes place? Repeated 4 districtல கேட்டிருக்காங்க. How is a cancer cell different from a normal cell? Important. Differentiate between type 1 and type 2 diabetes mellitus. Important. What precautions can be taken for preventing heart diseases? First, second, third, fifth important. அதில் first one repeated கேட்டிருக்காங்க. Very important question. Next, detail long answer question பொறுத்த வரைக்கும் first one, suggest measures to overcome the problems of an alcoholic. இது வந்து ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கிவ் 2 ரீசன்ஸ் ஃபார் ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 marks ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. 1 marks வந்து கண்டிப்பாக வந்து 1 marksல நீங்கள் மார்க் வந்து லூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட்டு 1 marksக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்க நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லையா? ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃபுல்லாக முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சருக்கு வாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிங்கனாலே நீங்கள் above 80 above 90 தாராளமாக வாங்கலாம். நான் சொல்கிற மாதிரி மிஸ் பண்ணாமல் படிச்சிங்கன்னா. சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.